ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் வீடியோன்னு பார்ப்போமா? இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்குவோம். மட்டனை ஃபுல்லாக மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ் கலரில் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் மட்டன் அர்த்தம், சீக்கிரம் வெந்துடும். இன்றைக்கி எனக்கு கிடச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷான மட்டன் கிடச்சிருந்துச்சு. மட்டனை சேர்த்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த மட்டன் வேகிற அளவுக்கு ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விடுங்க. 5 விசில் கூட 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி 5 விசில்லே வெந்துருச்சு மட்டன். இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கிராம்பு, அப்புறம் அன்னாச்சி பூ, பட்டை, ஏலக்காய், இந்த பூ எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு குவான்டிட்டிக்கு எவ்வளோக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. நான் அரைச்சி டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணி தேவையான தக்காளி 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொழுப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வேக வச்ச மட்டன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம வெங்காயம் அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டு, மட்டன் வேக வச்ச தண்ணி, அப்புறம் அரிசி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை தான் நம்ம பிரியாணி செய்யறதுக்கான பொருட்கள். வாங்க பிரியாணி தாளிச்சிடலாம். ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குல்ல, அது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நெய் ஒரு 3-4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாமே நல்லா உருகி வந்ததும் எண்ணெய் காய விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம இப்போ அதுக்கு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த பிரியாணி இதெல்லாம் உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்பைசஸ்லாம் இருக்குதோ அது உங்களோட ஸ்பைஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் ஃபஸ்ட்டு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா கலர் மாற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இதில் மசாலா நம்ம எவ்வளோக்குளோ நம்ம வதக்குறோமோ அப்போ தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருந்தோம் பார்த்திங்களா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாவும் அரைச்சிருந்தோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்க போகிறோம். நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி வதங்கணும். அதுக்காக இப்போ அதை சேர்க்குறோம். சின்ன வெங்காயம் போடுறது இன்னும் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் சின்ன வெங்காயத்தை நம்மலாம் அரைச்சி போடுறோம். அதையும் நல்லா போட்டு அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி நல்லா வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு இல்லாதவங்க நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகா அரைச்சிங்க பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி மொத்தமாக கூட நீங்கள் ஒரே பேஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். இப்போ கொழுப்பு நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்கணும். அதை நான் சேர்க்க மறந்துட்டேன். அதனால் இப்போ சேர்க்குறேன். அந்த ஹீட்லேயே கொழுப்பு ஃபுல்லாக நமக்கு கரைஞ்சிரும். இப்போ நல்லா பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, கொழுப்பு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தக்காளி நல்லா போட்டு கிளறி விடுங்க. கிளறிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தக்காளி ஃபுல்லாக மசிஞ்சதும் நம்ம பட்டை, கிராம்பு அரைச்சி பார்த்தீங்களா பொடி, அந்த பொடியை ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கேன். பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் அந்த மசாலா நல்லா கோட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வெந்து அது எண்ணெய்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வருது. பட் இந்த ஸ்டேஜில் நம்ம கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. நான் பசும்பாலோட தயிர் தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது புளிக்காத தயிர் தான். அதனால் நம்ம 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள், அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நம்ம எவ்வளோக்குள்ள நம்ம கிளறி விட்றோமோ அவ்வளோ அந்த கிரேவி கலர் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி, புதினாவும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், க்ளீன் பண்ணி. அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நம்ம அரைக்க மாட்டோம். எங்கள் மதுரை ஸ்டைலெல்லாம் இது அரைக்க மாட்டாங்க. இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அந்த சுருங்கிடும். அந்த மசாலாவோட சுருங்கி நல்லா கலர் பார்த்திங்கன்னா எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குது. இந்த மாதிரி நல்லா எவ்வளோ நேரம் மசால் வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பிரியாணியோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே கிடைக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக எல்லாமே மசஞ்சு நல்லா வெந்து சூப்பராக வந்துடுச்சு. இந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் நம்ம
சாப்பாடுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட 1.5 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். உப்பு பத்தலைன்னா நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம மட்டனில் உப்பு போடலை, ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு உப்பு போட்டு கிளறி விட்டுட்டு, இப்போ நம்ம வேக வச்சோம் பார்த்திங்களா மட்டன் பீஸு, அதையும் நல்லா இதோட போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மட்டன் சீக்கிரமே வெந்தனால நான் வந்து இப்போ லாஸ்ட்டாக சேர்க்குறேன். இல்லைனா நம்ம கொஞ்சம் மட்டன் கொஞ்சம் அரை வேக்காடாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியெல்லாம் போட்டு வதக்கும் போதே நீங்கள் மட்டனையும் போட்டு வதக்கிடுங்க. ஏன்னா இது வந்து உடஞ்சிரும் பார்த்திங்களா மட்டன், அதனால நான் இந்த கடைசியாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து அதை வந்து ஒட்டாமல் அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. அந்த மட்டன் நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக மட்டனுக்குள்ளே கோட் ஆகணும். இங்கே பாருங்கள் எப்படி வந்து மசாலாலாம் எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சுன்னு. இப்போ இந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா, அதை தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம் நம்ம. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற மாதிரி 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கேன். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் வந்து நான் வந்து அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துட்டு பேலன்ஸ் இருக்க 3 தண்ணி வந்து நான் நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த அரிசியை தான் நம்ம சேர்க்கணும். நான் என்ன அரிசி சேர்த்துருக்கேன்னா சீரக சம்பா தான் சேர்த்துருக்கேன். நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சோம்னா நம்ம தாளிக்கிறதுக்கும் அந்த தண்ணி அரிசி ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அதே மாதிரி ஒரே பக்கமாக அரிசி போடாமல் சுற்றி விட்டு போடுங்க. அப்போ தான் அது வந்து எல்லா பக்கமும் அது சமமாக ஆகும். இல்லைனா ஒரே சைட்லேயே நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா அரிசியெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து கடைசியாக வந்து ஒரு லெமன் வந்து புழிஞ்சு விட்றோம். இது எதுக்காக லெமன் புழிகிறோம்னா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். அதுக்காக ஒரு 1/2 லெமனை வந்து நான் புழிஞ்சு விட்டுட்டேன். இப்போ நல்லா பாருங்கள், இப்போ அரிசியும் தண்ணியும் ஒரே சம அளவுக்கு வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி சம அளவுக்கு வந்தது நம்ம தம் போட்டுடணும். கீழே தோசைக்கல் வச்சு மேலே சாப்பாடை தூக்கி வச்சு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடணும். இங்கே பாருங்கள் தம் போட்டதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட்லேயே வற்றணும். இங்கே பாருங்கள் தம் போட்டாச்சு. இதை வந்து நம்ம அப்பப்போ கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு, இதனால் லேசான சட்டிங்கிறதுனால நான் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு, இது கனமான சட்டி வச்சு மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இது தம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து தம் போடுறோம். அது வந்து ஹீட்லேயே தண்ணியெல்லாம் வற்றினதும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டோம்னா நல்லா உதிரியாக சூப்பரான என்னோடய ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆயிடும். நீங்கள் வந்து தயிர் வெங்காயம் முட்டை அப்புறம் சிக்கன் 65 தான் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சமையல் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.